நன்மைகள் எல்லாம் கை கொடுத்து உதவக்கூடிய நல்ல வாய்ப்புக்குரிய நன்மைகளாக அல்லாஹ் இவற்றை மாற்றி இருப்பானாக. சொல்லப்படக்கூடிய விஷயங்களை புரிந்து வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கி வருகிறானாக. கணிதத்துக்குரிய திருக்குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கெல்லாம் தெரியும் 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கான், வரலாறுகளை சொல்லியிருக்கான் என்று சொல்லுவாங்க. 25 நபிமார்களுடைய பெயர்களை சொல்லியிருக்கான். 1,24,000 இறைத்தூதர்களில் 25 பெயருடைய சின்ன செய்திகள் முதல் சில இறைத்தூதர்களுடைய முழு செய்திகளையும் கிட்டத்தட்ட அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவற்றில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்கள் செய்த புரட்சிகளையும் அவர்கள் இந்த உலகத்திற்கு தந்த உரைகளையும் நாம் இப்போது பார்ப்போம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் திருக்குர்ஆனில் மொத்தம் 2 தடவைகள் தான் தந்தது. மொத்த வசனங்களிலும் 2 தடவைகள் தான் சூரா அம்பியா என்கிற 21வது அத்தியாயத்தில் வரையும், சூரா மரியம் என்கின்ற 19வது அத்தியாயத்தில் ஒரு முறையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஒரு கூறுக்கு கிதாபில் என்னவுக்கான சித்தியத்தை நபியா நபியை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற இறைமுறை இத்ரீஸ் அவர்களை நீங்கள் நினைத்து பார்க்கிறாங்க, நினைவு கூறுகிறார்கள். அவர்களுக்கு முன்னர் இருந்த இறைத்தூதர்களை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், நபியாக இருந்தார்கள். அவர்களை நாம் உயர்ந்த இடத்தில் உயர்த்தினோம். பப்பாயனா என்றால் உயர்த்தினோம், மக்கான் என்றால் இடம், தகம், அழியா என்றால் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம். இது ஒரு முறை சூரா மரியம் என்ற அத்தியாயம். சூரா அம்பியா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இஸ்மாஈல இத்ரீஸ வதல்கிஃலி குல்லு மினஸ் ஸாலிஹீன். இஸ்மாயில் நபியை, யூசுப் அவர்களை, இத்ரீஸ் நபி அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்கள் அனைவரும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். குல்லு மினஸ் ஸாலிஹீன். அவர்களை நம்முடைய அறிவுக்குள் நாம் நுழைத்துக் கொண்டோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறார்கள். அவர் இத்ரீஸ் நபிக்கு அல்லாஹ் கூறக்கூடிய கேரக்டர், அவருடைய பண்புகளை எடுத்துக்கொண்டால் நல்லவர், சகிப்புத்தன்மை மிக்கவர், நபி, அவர்களுக்கு முன்னர் இருந்த இறைத்தூதர்களை உண்மைப்படுத்தக்கூடிய சித்தியர். அவர்களை நாம் உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம். 5 பண்புகளை தான் அல்லாஹ் இத்ரீஸ் நபியை பற்றி அருள்மறையாக இருக்கிறானே சொல்கிறார். ஆயினும் அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருக்குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அவர்களில் சஹாபாக்களின் முதன்மையானவர் என்று பெயர் எடுத்த திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அவருடைய பெயரையும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் இடம்பெறச் செய்து அவர்களுக்கு ஒரு மகத்துவத்தை வழங்கிவிட்டான். 1,24,025 பேரை சொன்னதில் அது 25 பேரை ஒரு ஆணாக, ஒரு நபராக, ஒரு இறைத்தூதராக இவர்கள் சொல்லப்பட்டிருப்பது இவர்களுக்குள்ள வைக்கிறான். சில இறைத்தூதர்களின் செய்திகள் இருக்கின்றன, வரலாறு இருக்கின்றன, அவருடைய பெயர்கள் திருக்குர்ஆனில் இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய பெயரை அல்லாஹ்வே திருக்குர்ஆனில் சொல்லியிருப்பது என்பது இவர்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு மகத்துவம், மாண்பு என்று சொல்கிறார். இது ஒரு அடிப்படையான செய்தி. இப்போது இஸ்லாத்தினுடைய களங்கள் அல்லது நிலங்கள், மவாசுல் இஸ்லாம் என்று சொல்வார்கள். இஸ்லாத்தின் பூமி என்று சொல்வதாக இருந்தால் நபிமார்களில் வந்த பூமியை தான் இஸ்லாத்தின் பூமி என்றும் இஸ்லாத்தின் நகரங்கள் என்றும் சொல்றார்கள். அரபு தீபத்தை பற்றி இறைத்தூதர்கள் வந்திருக்கிறார்கள். ஈராக்கில் இறைத்தூதர்கள் தோன்றியிருக்கிறார்கள்.
எகிப்து நாட்டில் இறைத்துவர்கள் பிறந்திருக்கிறார்கள், தூதர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஷாம் என்கிற சிரியாவில் இறைத்துவர்கள் வந்திருக்கிறார். இந்த 4 பூமிகளை தான், இந்த 4 நாடுகளை தான் இஸ்லாத்தின் பூமி என்றும் இறைத்துவர்களின் பூமி என்றும் சொல்கிறார்கள். இஸ்லாமிய கொள்கை ஆரம்பிகள் இங்கே வந்தார்கள். கன்னியாகுமரியில இஸ்லாமின் அடிப்படையில் அதற்கான சான்றுகள் நாம் இவெல்லாம் தேடணும். இல்லைன்னு நான் செய்ய மாட்டேன், தேட வேண்டும் என்று நான் சொல்றேன். ஆனால் அளவு மூலப்பொருளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் அரபு பற்றி தோன்றிய இறைத்துவர்கள் என்று வைத்துக் கொண்டால் 6 நபிமார்கள் அரபு நாட்டில் பிறந்திருக்கிறார்கள். அரபு நாட்டுக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆரம் அலைஹிஸ்ஸலாம் அரபாவில் தான் அவங்க இறங்குறாங்க. அங்கேதான் அவர்கள் அறிவு விட்டாங்க. அதனால் அவர்கள் அரபு நாட்டின் தூதர்களை அறிவிப்படுகிறாங்க. ஆரம் நபி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் நபி, ஷுஐப் நபி, இஸ்மாயில் நபி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 6 நபிமார்கள் அரபு நாட்டில் இறைத்துவர்களாக வாழ்ந்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எகிப்து நாட்டில் பிறந்த நபிமார்கள் என்று வைத்துக் கொண்டால், அதாவது எகிப்து நாட்டில் பிறந்து எகிப்து நாட்டில் நபியானவர்கள். பிறந்தது எகிப்து நாட்டில் இல்லை, பாலஸ்தீனத்தில். ஆனால் தூதராக இருப்பது எகிப்து நாட்டில். எனவே யூசுப் நபி அவர்கள் எகிப்து நாட்டின் நபி என்று அறியப்படுகிறார்கள். எகிப்து நாட்டில் 3 இறைத்துவர்கள், யூசுப் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, இந்த 3 பேர். ஈராக்கில் 4 நபிமார்கள். ஈராக்கில் வந்த நபிமார்கள் என்றால் இத்ரீஸ் நபி, நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, யூனுஸ் நபி. இப்ராஹிம் நபி ஈராக் தான், பாபிலோன். ஷாம் என்கிற சிரியா தான் நபிமார்களின் பூமி என்று சொல்லப்படுகிறது. திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களை மட்டும் நான் சொல்லுவேன். திருக்குரானில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நபிமார்களில் 28 பேர்ல 12 பேர் சிரியா என்கிற ஷாமில் மட்டும் அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் சிரியா என்கிற ஷாம் அது நபிமார்களின் பூமி என்று இஸ்லாமிய வரலாற்றில் அறியப்பட்டது. ஒரு நபிமொழி இப்படி இருக்கிறது. நபிமொழி என்று சொல்கிறார்கள், ஒரு வரலாற்றில் ஒரு பழமொழி போன்ற ஒரு பொருள் வழக்கை சொல்லுகிறார்கள். ஏனென்றால் மாமின் நபியின் இல்லா வகது வதஅத் கதமாவும் இஸ்லாம். நபியாக உலகத்துக்கு வந்த எந்த இறைத்துவரின் கால்களும் ஷாம் என்கிற சிரியாவில் படாமல் இல்லை. நபியாக வந்த எல்லா நபிமார்களும் ஷாம் என்கிற சிரியாவில் அவருடைய கால் பாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அவர்களும் மேலாட்சிக்கு செல்கின்ற போது ஷாம் என்கின்ற சிரியாவில் வீடு வளர்ந்த 41 பகுதியாகத்தான் காலத்தில் காலத்தில் தனி, ஜோர்டான் தனி, சிரியா தனி, துருக்கி தனி, துருக்கியுடைய ஒரு பகுதி ஷாம், பாலஸ்தீன் முழுக்க ஷாம், ஜோர்டான் ஷாம், எல்லாமே ஷாம் என்றுதான். அது எப்போ இஸ்ரேல் தனியா ஒன்று, பாலஸ்தீன் தனியா ஒன்று, அதுக்குள்ள காரணம் ஒன்று, தனித்தனியாக இருக்கின்றன. இவங்கெல்லாம் பிரிக்கப்படாத ஷாமும் ஷாமும் உள்ளாக ஆளுடைய வைக்காத இறைத்துவர்கள் யாருமே இல்லை என்பது வரலாற்று ஆசிரியர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உண்மை. அந்த வகையில் ஷாம் என்பது ஒரு பழக்கத்தான பூமி. அரபு தீபகற்பத்தை விட ஏராளமான இறைத்துவர்கள் அங்கு இப்ராஹிமுடைய அழகாக இருக்கிறது. இது ஒரு அடிப்படையான செய்தி. இந்த செய்தியிலிருந்து நாம் இங்கிலீஷ் நபியுடைய வரலாற்றுக்குள் வரலாம். இங்கிலீஷ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது எங்கே? இன்றைய ஈராக் என்று அறியப்படக்கூடிய நாட்டின் எல்லைக்குள் தான் இங்கிலீஷ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தார். அவர்கள் பிறந்த காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உங்களுக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 1040 வருடங்கள் கம்மியாக, அதாவது 960 வருடங்கள் வாழ்ந்தார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் 1000 ஆண்டுகள். ஒரு 40 வருஷத்துக்கு முந்தி தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்ததுனால 960 ஆண்டுகள் வாழ்ந்ததாக அறிவிப்பு இருக்கிறது. அது அவர்களால் அல்லாஹ் பேசி கொடுத்தது. இந்த பிள்ளை, இந்த கூட்டத்தில் ஒரு பிள்ளை ரொம்ப அழகா இருந்த என் பிள்ளை யாரு? தாவூத் நபி. தாவூத் நபி குரல் வளம் அழகா இருக்கும், வீடு வந்து அழகாச்சு கீழ்கை சொல்லுவாங்க. இவரை விட்டு
நல்ல ஒரு அரசாட்சி செய்கிறவர் ஒரு மிகப்பெரிய வீரர் ஒரு நாளுக்கு ஒரு நாள் கொண்டு வைத்தார்கள். ஆனால் அவர்கள் பலகீனமாகி விடவில்லை. உதவும் நல்லா இருந்துச்சு. ஒரு நாளுக்கு ஒரு நாள் நோக்கு வச்சாங்க. வாழ்ந்தும் நல்லா இருக்காங்க. கொஞ்சம் உயரம் குறைவா இருக்காங்க. இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 40 ஆண்டுகளை கொடுத்ததுனால 970. அதுல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் எது அப்படின்னு பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் சுமார் கடைசி 300 ஆண்டுகளுக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் வாழ்ந்த நாட்டிலேயே வாழ்ந்திருக்காங்க. அப்போ ஆதம் நபியில இருந்து இவர்கள் நீங்க சொல்லுங்க 600 வருஷமா ஒரு 600 வருடத்துக்கு பின்னி அவர்கள் இருக்காங்க. இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதம் நபிக்கு அடுத்து 2வது ஆதமுடைய மகன் ஷீத் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு அடுத்து உலகத்தில் தோன்றிய 3வது நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரம் மோஸ்ட் ரொம்ப மூத்த இறைவர்கள் ஒருவர். முதலாவது ஆதம் நபி, அவர்களுக்கு ஷீத் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் அவர்களுடைய காலம். இப்போ அவர்கள் வாழ்ந்த நாடு பிறந்த நாடு வரைக்கும் அவர்கள் பிறந்த நாடு ஈராக். நமக்கு எல்லாம் தெரியும் ஈராக்ல என்ன புகழ்மிக்க ஒரு ஆள் இருக்குது. யூப்ரட்டிஸ் நதி இருக்கிறது. புறாத்து அவர் மொழி அறிவிப்பாங்க. அந்த பகுதியில் தான் அவர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ வாழ்ந்த காலம் தெரிந்துவிட்டது, பிறந்த ஊர் தெரிந்துவிட்டது. ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்துதான் இவர்கள் மார்க்க ஞானங்களை கற்றுக்கொண்டார்கள். ஷீத் அலைஹிஸ்ஸலாம் நிறைய விஷயங்கள் இவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இத்ரீஸ் என்கின்ற வார்த்தைக்கு எதனால் அவர்களுக்கு இத்ரீஸ் என்கின்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? சில அறிவிப்புகள் இப்படி சொல்கின்றன. இத்ரீஸ் என்பவருடைய பெயர் அல்ல. இத்ரீஸ் என்பது அவருடைய பெயர் அல்ல. பிறருக்கு அவருடைய வைக்கப்பட்ட பெயரை விட சமுதாயம் ஒரு பெயர் வைக்கும். அவர் வாழ்ந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் ஒரு பெயர் வைப்பாங்க. அவங்களுக்கு சித்திகள் எல்லாம் நமக்கு பேர் அனுபவம் கிடையாது. மக்கள் வைத்த பெயர் தான் அனுபவம். அந்த மாதிரி மக்கள் வைத்த பெயர் தான் இத்ரீஸ் என்பது. இத்ரீஸ்னா என்ன அர்த்தம் என்றால் அதிகமாக பாடம் நடத்தக்கூடியவர்கள். கருத்துனா பாடம். இத்ரீஸ் என்றால் அதிகமாக பாடம் நடத்தக்கூடியவர்கள். அறிவுரைகளை சொல்வதில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு. இந்த அறிவுரைகளை எங்கிருந்து பெற்றார்கள் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் ஷீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்தும் தான் இந்த அறிவுரைகளை அவர்கள் பெற்றார்கள். இந்த அறிவுரைகளை அதிகமாக சொல்வதால் அவருக்கு இத்ரீஸ் என்று பெயர். இப்போ இவருடைய பணி எங்கிருந்து ஆரம்பிக்கிறது கேட்டீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உங்களுக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளில் 2 பேருக்கிடையே பகை இருக்கிறது. ஹாபீல், காபீல். காபீல் என்பவர் ஹாபீல் என்பவரை கொலை செய்திருந்தார். அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. காபீல் என்பவர் ஹாபீல் என்பவரை கொலை செய்துவிட்டார். கொலையாளியுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த கொலையாளியுடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து செழித்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு இடையில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டன. ஆதரவுடைய அறிவுரைகளுக்கு மாறாக செயல்படுவது, மனமுரட்டாக நடந்து கொள்வது, அவர்களோடு இந்த ஏற்பாடு நடந்துகிறது. இந்த மாதிரி சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா முரட்டுத்தனமாக இருப்பாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி காபீலுடைய பிள்ளைகள் எல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கவே அவர் வளர்ந்து சென்று பல ஊர்களுக்கு பிரிந்து போகும்போது ஈராக்கில் கூடியிருக்கிறீர்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுக்கு தான் நீங்கள் இனிமேல் ஈராக்கில் இருக்க வேண்டாம், அங்கிருந்து நீங்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு போய்விடுங்கள் என்று அல்லாஹ் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். அதன் பிறகு அவர்கள் புறப்பட்டு ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டு எங்கே போய் சென்றார்கள் என்றால் எகிப்து நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். எகிப்து நாடு என்பது அது ஹிஜ்ரத்துக்குரிய அரபு ஹிஜ்ரா என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்கதான் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. முதல்ல அவர்கள் நெருப்பு கூட தூக்கி போட்ட உடனே இன்னி முஹாஜிரும் இலா ரப்பி சயஹ்தீன், நான் அல்லாஹ்வை நோக்கி ஹிஜ்ரத் பண்ண போறேன், அவன் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான், இனிமேல் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். பாபிலோன்ல இருந்து புறப்பட்டவர்கள் முதல்ல எங்கதான் வந்தாங்க? எகிப்து நாட்டுக்கு தான் அவர்கள் வந்தாங்க. அதன் பிறகு அவருடைய மனைவி அங்கே கொள்ளை வரவே அங்கிருந்து பாலஸ்தீனத்துக்கு புறப்பட்டு போறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனத்திலிருந்து
இப்ராஹிம் நபி பாபிலோன்ல வந்து எகிப்துக்கு வந்து நிலவு சரியில்லாம பாலஸ்தீனத்துக்கு போறாங்க. யூசுப் நபி அவர்கள் இங்க வந்து எகிப்துக்கு போறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு அனுப்பப்பட்ட இறைத்துவர். அவர்களும் தன்னுடைய மனைவிகளோட பிள்ளைகளோட யூசுப் நபி ஆட்சி வருவதற்கு அப்புறமா எகிப்துக்கு அங்கிருந்து போயிடலாம். எனவே எகிப்து நாடு என்பது இந்தியாவின் பூமி, ஒரு வளமான பூமி. இப்போது உங்களுக்கு தெரியும் எகிப்து ரொம்ப வளமான பூமி, ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு பூமி. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வரலாற்றுல ரொம்ப வியப்போடு எழுதியிருந்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த பூமியான ஈராக்கும், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த பூமியான எகிப்தும் இன்றைக்கும் அறிவிலும் நாகரிகத்திலும் கொடிகட்டி வருகிறது. அப்படின்னா எவ்வளவு அறிவை மக்கள் புகட்டியிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா மம்மி அதே போல அவராம் சொல்வார்கள் அரபியில அந்த பிரமிடுகளை எப்படி கட்டினார்கள் இன்றைக்கு உலகத்துக்கு ஒரு பெரிய அதிசயமாக இருக்கிறது. இப்படி அதிசயங்களின் பூமியாக இருப்பது ஈராக்கும் பாகிஸ்தானுடைய நோக்கம் தோட்டம். அந்த மாதிரி ஒரு நல்ல வளமான சூழ்நிலைகள், நல்ல வாய்ப்புகள், நதிக்கரை நாகரிகங்கள் என்று அனாப்புரை போல நவீனத்துக்கு ஒரு நாகரிகம், புராட்டு தைரியத்துக்கு ஒரு நாகரிகம், சூப்பர்டிக்கு ஒரு நாகரிகம், இவரையெல்லாம் நாகரிகங்களை செழித்து வளர்வதற்கு ஒரு கால்கோல் ஊட்டியவர்களாக, அடிக்கால் நட்டவர்களாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பதாக அரபுலக வரலாறு நமக்கு தெரியும். அதிலே மிக முக்கியமாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சாதனை என்று பார்த்தால் ஒரு 10 வகையான சாதனைகளை நாம் வரலாற்று நூல்களில் கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் உட்கார்ந்து படித்தோம்னா ஒரு 10 வகையான சாதனைக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் புரிந்துவிட. முதலாவது, மனித நாகரிகத்தை அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றவர்கள். எந்த அடிப்படையில் ஆதிமனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதலாக வெட்ட தலங்கள் வெளிப்பட்ட போது அவர் எதை வைத்து தன்னை மறைத்துக் கொண்டார்கள்? அல்லாஹ் சொல்றான், இலைகளை வைத்து மறைத்துக் கொண்டார்கள். சொர்க்கத்தினுடைய மரத்தின் இலைகளை வைத்து தங்களை மறைத்துக் கொள்ள முற்பட்டார்கள். அப்படி இருந்த ஒரு நாகரிகத்தை இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், துணி என்ற ஒன்றை உருவாக்கி, பஞ்சிலிருந்து துணியை உருவாக்கி, அதை உடலுக்கு ஏற்றவாறு பிடித்து கட் பண்ணி அதை தச்சு ஆடை போல் உறுத்திக் கொள்ளக்கூடிய நாகரிகத்தை முதன்முறையாக மனித சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தியவர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு மக்காத்தியா ஆடைகளை முதன்முறையாக தைத்து அணிந்தவர்கள் இத்ரீஸ் நபி. இது எல்லா வரலாற்று இப்படி எல்லா வரலாற்றாசிரியர்களும் ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை. நான் ஒரு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரு 4-5 நம்பகத்தன்மை வாய்ந்த நூல்களில் எழுதப்பட்ட தகவல்கள் தான். முதலாக துணியை தைத்து அணிந்தவர்கள் யார் என்றால் இறைவன் இறுதி கிடைக்கிறார்கள் என்று முதலாவது. அடுத்து இரண்டாவது, முதலாக பேனாவை பிடித்து எழுதியவர்கள் பேனான்ற ஒரு கான்செப்டையே அவங்கதான் முதலாக உருவாக்குகிறார்கள். பேனான்றதை கண்டுபிடிச்சதே அவங்கதான். ஏன்னா இப்ப மாதிரி மைய ஊற்றி எழுதுறது இல்லை. ஒரு குச்சி அழகாக செருக்கி ஒரு மை மாதிரி வச்சு அதை தொட்டு எழுதுறது. இந்த அவர்கள் தான் முதலாக கண்டுபிடித்தார்கள் பேனாவை. இதுவும் மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்தில் கொண்டு போகலாம். வாய்மொழியாகவே உலகில் கொண்டு சில பொருட்களை ரெக்கார்டாக்குறது ஒரு பெரிய சாதனை இல்லையா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் நாம் எதுக்கு சண்டை கொடுத்துருக்கோம்? ஒப்புமை யூசருக்கு வேலை உண்டா ஏன் சண்டை கொடுத்துருக்கோம்? 2022 டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க கேட்டா நம்மளுக்கு இல்லையே. டாக்குமெண்டே கண்டுபிடிக்காத காலத்தை டாக்குமெண்ட் தான் பேசிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுதுவோ என்ற ஒன்றை கண்டுபிடித்து மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, ஆளுநர்கள் சொன்ன வார்த்தைகளை, சீரழிந்தால் சொன்ன வார்த்தைகளை ரெக்கார்டு பூர்வமாக எழுதி வைத்துக் கொண்டவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த வகையில் மனிதராக இருக்கிறவர்கள் இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகிறார்கள். அவர்களுடைய மூன்றாவது அவர்கள் மதத்தின் முன்னூறி வரையிலாம் ஒரு பெரிய இயல்பான விஷயம். வானத்தில் தெரியக்கூடிய நட்சத்திரங்களை வைத்து இசைகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் அதை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நட்சத்திரத்துக்கு இருந்தால் விளக்குதான் விளக்கலாம். இந்த நட்சத்திரங்களுக்கு மேற்குதான் மேற்குதான்.
இந்த நட்சத்திரத்தை எடுக்கிறது அது மணி இன்னதான் இருட்டி போச்சுன்னா முன்னால மணி தெரியாது, இப்பதான் ஆச்சு, முன்னால மணி தெரியாது. இந்த நட்சத்திரத்தினுடைய வெளிச்சத்தை வைத்து அதனுடைய ஓட்டத்தை வைத்து ஒற்றை அதனுடைய நடை அவர் இடத்துக்கு ஒரு இடத்துக்கு நகரக்கூடிய அந்த ஓட்டத்தை வைத்து மணியை கொள்ளக்கூடிய நிலைகளை கொள்ளக்கூடிய திறமையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் முதன்முதலாக யாருன்னு கேட்டா இது செய்யலாம். இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சாதனை அந்த காலத்துல. அதே போல ஆலிமன் பழக்கிய எடுத்தான் 1, 2, 3 கணக்கு குறைவதாக பார்த்தவர்களும் இது செய்யலாம். கோயில்களுடைய ஓட்டத்தை வைத்து மாவட்டங்களையும் நேரங்களையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக இது செய்யலாம் இருக்கிறார்கள். மொத்தத்தில் ஒரு பெரிய விஞ்ஞானி. இந்த வரை 4 விஞ்ஞானத்தை ஏற்பட்டு விஞ்ஞானியா விஞ்ஞானத்துக்கு விட்டு நான் சொல்றேன். அவங்களாம் போட்டுருக்காங்க, நீங்களா போட்டுருக்கீங்க, கரெக்டா இருக்காது. விஞ்ஞானத்துக்கு அவருக்கு எப்படி எனக்கு தெரியல. ஆனால் முதலாக இந்த கோயில்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் கண்டுபிடித்து அதை பற்றி மக்களுக்கு திசைகளை காட்டுகின்ற கல்வியா அம்மா என்ன சொல்றாங்க, நட்சத்திரங்களை பற்றி நட்சத்திரங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்பதற்குரிய காரணத்தை எல்லா சொல்லி காட்டுறாங்க. கதாதாரத்தை சொல்றாங்க. முதலாவது தத்துவா நீங்கள் அதை கொண்டு திசைகளை கண்டுபிடித்துக் கொள்வதற்காக, நேர்வழிப்படுவதற்காக, சரியான திசைகளில் போவதற்காக. இரண்டாவது உலகத்திலிருந்து பார்க்கும்போது தெரியக்கூடிய வானம் அல்லவா, அதை அளவுக்கு லைட் போட்டு சொல்லலாமா? நீங்க வந்து அலை போடுங்க உலகத்துல அதான் வானத்தை நாளை போடலாம், நீளத்தான் இல்லாமா அலங்காரத்துக்காக வைக்கும். மூன்றாவது சொல்றான் ஒரு ஆள் நாம ருச்சிமொழி செய்யாமி செய்தாங்களை விளக்கி எழுதுவதற்காக மலக்குமார்கள் கேட்கிறது உண்டு கேட்கிறதுக்காக செய்தாங்கள் வானத்துக்கு போகும்போது மலக்குமார்கள் நட்சத்திரம் தான் எழுதினாங்க. அதைத்தான் வீடு நம்ம வேற ஒரு வழியை இருக்கோம் செய்தாங்களை விளக்குவதற்காக. இப்படி நட்சத்திரத்திற்குரிய இடத்தை வைத்து இசைதான் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களாக இருந்திருக்கிறார்கள். மூன்றாவது. நாலாவது ஒவ்வொரு மக்களால் அதுவாக்குவதனால கருவிகள் மண்வெட்டி கருவிகளை வைத்து புதுசு புதுசா மனிதனுடைய பயன்பாட்டுக்கு ஏற்ப புதிய புதிய கருவிகளை கண்டுபிடித்து நாம் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கொண்டாடுறோம், கரண்ட் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கொண்டாடுகிறோம், வாஷிங் மிஷின் கண்டுபிடிக்கிறவர்களுக்கு கொண்டாடுகிறோம். இவைகளுக்காக மனிதனுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக, மனிதன் இன்னும் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக புதிய புதிய கருவிகளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு கேட்டா தான். ஐந்தாவது ஒவ்வொரு மணி தகவல் தவாமல் முடிவுகளை சேர்த்து வருகிறார். எந்த மிருகங்கள் பயணம் செய்வதற்கு ஏற்றது? குதிரை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, தவாய் பண்ணலாம். 6 மாட்டுல தவாய் பண்ணலாமா? பண்ணலாம், பண்ணக்கூடாது, பண்ணால் தாங்காது. அது அதுக்கு படைக்கப்பட்டதல்ல. 6 மாடுகள் நாம 7 தவாய் பண்ணதுக்காக படைக்கப்பட்டதில்லை, அது உங்களுக்காக படைக்கப்பட்டது. ஒரு கனிதவள் விமானவள் அணி குதிரை கழுதை கோதை கழுதை இவற்றை தான் நீ தவிர்க்க நீங்கள் பயணம் செய்வதற்கு படைக்கப்பட்டு தான் சொல்றாங்க. குதிரை கழுதை கோதைகள் இதைத்தான் நீங்க பயன்படுத்த 6 மாடுகள் அதுக்கு படைக்கல. அவர் எந்த நிலையங்கள் வாகனம் செய்வதற்கு ஏற்றவை, பயணம் செய்வதற்கு ஏற்றவை என்பது அனுபவத்தில் அவற்றை முன்னமாக கண்டுபிடித்து உலகத்துக்கு பயன்படுத்தியவர்கள் முதல் இறுதி செலுத்தலாம். அதே போல ரொம்ப முக்கியமான ஒன்றை இருந்தால் 6வது ஒவ்வொரு மண் ஆளுநர் சியாசியர்கள் மதனியா. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஒன்று இருக்கணும். மனிதன் என்று சொன்னால் அவனை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் என்று இருக்க வேண்டும். அந்த அரசாங்கத்திற்கு நெறிமுறைகள் இருக்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்கல்ல, அரசியலமைப்பு சட்டம் என்று இருக்க வேண்டும். இவருக்கு என்ன அதிகாரம், இவருக்கு என்ன அதிகாரம், இவருக்கு என்ன அதிகாரம் என்று அதிகாரங்களை பிரித்து கொடுக்கக்கூடிய எல்லோரும் அதில் ஒன்றுபட்டு ஒரு சட்ட புத்தகம் கொண்டு இருக்கணும். அதுக்கு கீழே எல்லாரும் செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் நெறிமுறைகளை முதன்முதலாக வகுத்துக் கொண்டவர்கள் பூமியை அவர்கள் 4 பங்கா பிடிச்சாங்க. பூமியை 4 பங்கா பிடிச்சு 4 ராஜாக்களை ஆங்காங்கே நிறுவி நீங்கள் என்னென்ன அடிப்படையில் செயல்பட வேண்டும், உங்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு என்ன அதிகாரம் என்று பிரித்து முதன்முதலாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து மக்களுக்கு கொடுத்தவர்கள் யாருக்கு கேட்டால் அவர்கள் வந்து ஒவ்வொரு ரசம்
வகையாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியும் வாழக்கூடிய மக்கள் அங்க உள்ள சீவசனத்துக்கு ஏற்ப இந்த மாதிரி உலகமைப்பு உள்ளவங்க அங்க இல்லை, இந்த மாதிரி உலகமைப்பு உள்ளவங்க இங்க இல்லை என்று மக்களை ஏரியா வாரியாக பிரித்து மக்களை குடியமர்த்தியவர்கள் அவர்கள் தான். அப்படி அவர்கள் உருவாக்கிய நகரங்கள் என்று பார்த்தா 188 நகரங்களை அவர்கள் உருவாக்கினார். சிட்டி மூணு நகரங்கள் நிர்மாணிக்க சொல்றாங்க, பட்ஜெட்ல வரணும். அந்த மாதிரி 188 நகரங்களை இவர்கள் இதில் இஸ்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல இவர்களை நம்பி ஏற்றுக்கொண்ட மூங்கிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டா, இவர்கள் தான் இவ்வளவு பெரிய கூட்டங்களை நம்பி ஏற்றுக்கொண்டு அதுக்கு மேல யாரும் கேட்கிறாங்க. எந்த வரைக்கும் அதுக்கு மேல அவர்களை தான் இவர்களை தான் அதிகமான மக்கள் நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு பின்னால அது இவர்களோட கூட இருக்கும். இந்த 3 நபிமார்கள் ஆதம் சீரலைதான் பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் ஃபாலோவர்ஸ் அதிகம். எத்தனை பேர் தெரியுங்களா? 1000 பேர். நீங்க ஒரு கட்டியாரத்திலே 10,000 பேர் இருக்கலாம். மக்கள் அவ்வளவுதான் உலகம் இருந்துச்சு. உலகத்துடைய எண்ணிக்கை மக்கள் அவ்வளவுதான் உலகம் தோன்றி வருகிறது. 1000 பேர் இவர்களை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் எண்ணிக்கையை அதிக எண்ணிக்கையை கொண்ட ஃபாலோவர்ஸை கொண்ட முதல் நபியாக இவர்கள் இருக்கிறார்கள். பின்னால் நம்மளை கழிச்சிருந்தாங்க. அவர்களுக்கு இவர்கள் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இவர்கள் தினந்தோறும் அல்லாஹ்வை குறித்து தஸ்பீஹ் செய்து தக்பீர் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அவங்க இவர்கள் எந்த அளவுக்கு தஸ்பீஹ் அதிகமாக பண்ணுவாங்க. தஸ்பீஹ் பண்றதுக்கு விதிர் பண்றதுக்கு ஒதுக்கக்கூடிய நேரங்கள் எவ்வளவு பார்த்தா, அதனால இவர்கள் எவ்வளவு அதிகமான தஸ்பீஹ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, அப்போது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் அனைவரும் செய்யக்கூடிய தஸ்பீஹை விட இவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ் அதிகமாகும். பின்பற்றக்கூடிய 1000 பேர் வச்சிருக்காங்க. இந்த 1000 பேரும் செய்யக்கூடிய தஸ்பீஹை விட, இந்த 1000 பேரும் இறைவனை துதிப்பதை விட கூடுதலாக இவர்கள் இறைவனை துதிப்பவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை ஒரு மலக்கு அவங்கள்ட்ட சொல்றான், நீங்க தாங்க 1000 பேர் சொல்ற தஸ்பீஹையும் நீங்க சொல்ற தஸ்பீஹையும் ஒவ்வொரு தட்டுல வச்சோம்னா நீங்க சொல்ற தஸ்பீஹ் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னதுதான் தானே. அதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது சொல்றாங்க, இன்றைக்கு 10,000 முடிச்சிருவோம். அவ்வளவு மக்காக்களுக்கு கண்டிப்பான். முதலாக அல்லாஹ்வின் பாதையை ஜிஹாது செய்து சண்டையிட்டவர்களும் இவர்கள் தான். எதிரே போய் சண்டை போட்டாங்கன்னா குதிரை போய் சண்டை போடுவாங்க. குதிரை தான் சண்டை போடுறதுக்கு போர்க்களத்துல யூஸ் பண்றதுக்கு ஏழு சாதனம் இருந்தான். மற்ற வாகனங்களை விட குதிரை தான். அதெல்லாம் என்ன செய்யும்? இந்த போர்ல சத்தத்திலே எதிரிகளை நிகழ்ச்சியை உண்டாகும். அதுதான் வேகமாக பாயும். அதாவது இந்த குதிரை தான் சொன்னான். ஒரு ஆண்டியாச்சு போகிறான். ஒரு ஆண்டியாச்சு போகிறது சொன்னா ஒரு மூச்சு வாங்கல. அந்த குதிரைக்கு மூச்சு வாங்குறது வித்தியாசம். மனிதனுக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்காது. குதிரைக்கு மூச்சு வாங்குறது எப்படி இருக்கும்னா, நீங்க பக்கத்துல வந்து கேட்டு பாருங்க, இருக்கணும். அந்த வார்த்தை தான் அல்லாவும் எதிரிகளின் கூட்டத்துக்குள் நடுவில் கூந்து எதிரிகளின் கூட்டத்துக்குள்ள நடுவில் கூந்து தாக்கக்கூடிய குதிரைகளின் சத்தியமாக சொல்வது போர்க்களத்துல மற்ற குதிரைகளை விட குதிரை தான் பயன்படுத்துவதற்கு ஏற்றது. இதை முதலாக கண்டுபிடித்து போர்க்காலங்களில் குதிரையை பயன்படுத்துங்க என்று சொன்னதே யார்தான்? அந்த வகையில கம்ப்ளீட்டா மனித நாகரிகத்தை டோட்டலா தூக்கி ஒரு உயர்ந்த இடத்துல வந்து வச்சாங்க. அது வரைக்கும் எப்படி விடாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன செய்யறதுனே தெரியாது. அப்படி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் பெட்டை போடு, நல்லா தச்சு போடு, விரேதமா போடு, வேணா குடிச்சு எழுது, சொல்றதெல்லாம் டாக்குமெண்ட் ஆச்சு, உயிரில் பயணம் பண்ணேன், இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க. அப்படி மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனவர்கள் எனக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்போ ஒரு வில்லனம் சொன்னேன் அவங்களுக்கு. என்ன வில்லமோ, அந்த மலைக்கு வந்து கூட நீங்க தானே உலகத்தில் உங்களை பின்பற்றக்கூடிய 1000 பேர் பண்ண மஸ்தியை விட நீங்க பண்ற மஸ்தி தான் அதிகம் அப்படின்னு சொன்னதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைடா, நாம வந்து ரொம்ப நாள் கணக்கில் வாழணும், நன்மைகளை சேர்க்கணும், நன்மைகளை சேர்க்கணும், அல்லாட்ட ஒரு உயர்ந்த அந்தத்தை நாம அடையணும். அல்லாஹ் வெற்றி செய்வதன் மூலமாக நல்லா பண்ணிவிடுங்க. தஸ்மீஹ், திக்ர் இவர்களுக்கு
اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي واجعل لي وزيرا من اهلي وهارون اخي اشدد به امري واشركه في امري هارون اخي اشدد به امري. 7 துவா கேட்கலாம். கேட்டுட்டு இந்த ஏழை எப்படி சொல்றா பாகாவில் பார்த்துங்க நம்ம தப்பிய தவிர அது முடிச்சுட்டு அது என்ன ஏழைக்கு எனக்கு தரணும், நான் கேட்ட ஏழைக்கு எனக்கு நீ தரணும். ஏன் தரணும்னா கை முசாப்பியை ஆட்ட கட்டியா நான் ஒன்று அப்போனா நல்லா கஷ்டி செய்யணும். என்னுடைய அண்ணா ஆர்வம் எனக்கு துணைக்கு ஒரு நன்றியா இருந்தீங்கன்னா ஏன் நேரம் மிச்சமாயிடுச்சு. ஒருத்தர் வேற 2 பேர் சொல்ல செய்வோம், அப்போ நேரம் மிச்சமாகும் இல்லை. இந்த மிச்சம் உள்ள கருத்தை நான் மொபைல் பார்த்துட்டு அப்படி இல்லை கஷ்டி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இந்த 7 ரூபாயும் கிடைக்கிறது, அதனால கிடைக்கக்கூடிய மிச்ச நேரத்தை கஷ்டப்பட்டு தான் கேட்கிறீங்களா? அது ஊட்டி கஷ்டப்படலாம் எல்லாம் உடனே கொடுத்து விட்டேன், கொடுத்துக்கிறேன்னு சொல்லல, கொடுத்து விட்டேன் சொல்லுவாங்கல்ல, கொண்டேன் கொடுத்து விட்டேன். டாக்டர் தான் போடுவாங்க, எழுதி கொடுத்து விட்டேன், நல்லாவதா செய்து விட்டேன். அதாவது அது ஊட்டிட்ட கொடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் தரப்பட்டு விட்டீர்கள், போங்க அப்ப வேலையை பாருங்க. அப்போ அல்லாஹ்ட்ட எந்த துவாசையாவது கடைசி எப்படி புரியணுமா? அதுக்கு ஒரு நல்ல நோக்கத்தை கலந்து கேட்கணுமா? யாரெல்லாம் நிறைய வியாபாரத்தை நல்ல செல்வத்தை கொடு, அப்பதான் நான் அதிகமா தயார் கொடுக்க முடியும். யாரெல்லாம் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, அப்பதான் நான் உன்னை நல்ல கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லணும். நம்ம பேசுற எல்லா துவாக்களுக்கும் இதையெல்லாம் கலந்துருக்கணும், ஒரு நல்ல நோக்கத்தை கலந்து கேட்கணுமா? அவர் தஸ்பீ நான் அதிகமா செய்வேன், அதுக்காக எனக்கு 7 ரூபாயும் கொடுத்து அப்பா உடனே கொடுத்தான். அதனால தஸ்பீ வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். லேசான தெரியல. அப்ப இஸ்மாயில் அவர்களுக்கு இந்த தஸ்பீ செய்யக்கூடிய பழக்கம் எந்த அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா உறவுடைய மக்கள் கூட செய்வதை விட இவங்க அதிகமா செய்யலாம். இப்ப அவங்களுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, இவங்களோட கூட அல்லாத எழுதணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா மலக்கு மட்டும் உயிரை வாங்காம இருக்கணும் தானே. இந்த நாட்கள் மாறணும்னா மலக்கு மட்டும் உயிரை வாங்காம இருக்கணும். அப்போ பொதுவாகவே நபிமார்களுக்கு மலக்குமார்கள் நெருக்கமா இருப்பாங்க. சூழ்நாளுக்கு நெருக்கமான மலக்கு யாரு? இவர்கள் இருக்கலாம். இவர்கள் மனிதர்களுக்கு அவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறாங்க கட்டிடமா யாரை எந்த போவரும் எப்போது இருக்கிறார்கள். வெளியூர் கணிப்பா கலரி பொருளுக்காக வெளியூர் கணிப்பாக தோன்றதுன்னா மனிதர்கள் வரும்போது பெரும்பாலும் வருவார்கள். இதெல்லாம் இருக்குது. அவர் ஒவ்வொரு நன்மார்களுக்கும் சில மலக்குமார்கள் நெருக்கமா இருப்பாங்க. அவர் இங்கிலீஷ் நெருக்கமான மலக்கு தான் ஒரு நாள் க்ளோஸா பேசிட்டு இருக்கும்போது என்னை மலக்கு போட்டு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா ஒரு அபாயனாவும் மகனான ஐடியா இங்கிலீஷ்லயே நாம் உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தினோம் என்ற சொல்றாங்க அல்லவா? அந்த வசனத்தில் இந்த விளக்கத்தை தான் கிட்டத்தட்ட எல்லா திருக்குறான் விரிவுரையாளர்களும் சொல்றாங்க. இவருடைய வந்து ஆரம்பித்து எல்லா விரிவுரையாளரும் இந்த சம்பவத்தை தான் தெரிவிச்சிருக்கிறார்கள். மலக்கு பொறுத்து அறிமுகப்படுத்துவீங்க, நான் உங்களை கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? வித்தியாசமான கோரிக்கைகளை வருகிறார். என்ன கோரிக்கை வைக்க போறீங்க? நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா அல்லாத ஃபீல் பண்ணணும், எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இன்னும் அதிகமா அல்லாத நெருங்கலாம். அப்ப நல்ல விஷயம் தான் அவங்க வந்து மலக்கு போட்டு எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா 4வது வாரத்தை உட்கார்ந்து இருக்காங்க. 4வது வாரத்தை ஏன் உட்கார்ந்து இருக்காங்கிறது ஒரு செய்தி. இது இங்கிலீஷுடைய இங்கிலீஷ் என்பது என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபியினுடைய ஆய்வு முடிந்துவிட்டது. அவரை வந்து உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கின்றான். மேல நெருங்கிட்டு இருக்கு. இடம் எங்க சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா 4வது வாரத்துல தான் வச்சு அவர் என்ன செய்ய உயிரை வாங்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். பதினீனத்தும் மாதா கட்சி வந்தா பதினீனத்தும் அஞ்சு அறுபது தகும் இடம் ரொம்ப முக்கியம். மௌத்தாகிற இடம் இருக்குல்ல, எல்லாரும் நேரத்தை வச்சு கொடுக்கும். நல்லா அதாவது எல்லாரும் எப்படி பார்க்கணுமா? மௌத்துடைய நேரம் நல்லா இருக்கணும். மௌத்துடைய நேரத்தை தான் எல்லாரும் ரொம்ப கான்சியஸா இருக்குவாங்க இல்லையா? மௌத்து ஆகக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். இடம் தான் முக்கியம், நேரத்தை விட. ஏன்னா அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அறிவின் சமூக எந்த இடத்தை நீங்கள் மூத்தாக்குவீர்கள் உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு என்ன செய்யுங்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. மழையை பற்றி உங்களுக்கு தெரியாது. வயது கூடிய பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு தெரியாது.
இடத்தில் மௌத்தாக இடத்துல அல்லாஹ் போகணும். மலக்கும் போது 4ஆம் வாரத்தில் வெயிட் பண்ணிக்கிறாங்க. யாரும் எப்படி அவர் செஞ்சதா இருக்காங்க, பூமியில் இருக்கிறாங்க. எப்படி நான் பூமிக்கு அவர் தேவைப்படாது. இவருக்கு போட்ட கட்டளை 4ஆம் வாரத்தில் அவர் என்ன பண்ணணும், உயிரை வாங்கணும்னு இருக்காங்க. பார்த்தா அந்த சொல்லிக்கலாமும் இவருக்கு தெரியாது. அந்த மலக்கும் வராங்க வந்து எல்லா பட்சிகளும் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன விஷயம், இவங்க யாரு, என் மக்கள் தேவை இருக்கு இறைக்கு அவங்களுக்கு ஒரு கோரிக்கை. என்ன கோரிக்கை, தஸ்மீ அதிகமாக செய்யணும், இது பத்தாது, இன்னும் அதிகமாக தஸ்மீ எடுத்து எல்லாம் நெருங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு நான் என்ன செய்யணும், இல்லை அவங்கள வந்து கொஞ்சம் தள்ளி தயாரை வந்து முடிக்கணும், உங்களை ஆயை வந்து நீட்டிக்கணும். அதுதான் மலத்துக்கு சொன்னாங்களா, எல்லாம் கேட்பீங்க 4வது வானத்துல வச்சு இருக்கிற ஒரு ஆளுடைய வீட கைப்பற்றணும்னு நல்லா எனக்கு நான் உத்தரவு போட்டுருக்கேன்னா, நான் 4ஆம் வானத்தில் தேடி தேடி பார்க்குறேன், ஆளே காணும். அதாவது வந்து கேட்டுக்கான் இஸ்லாம் அலைக்கு வாங்குறாரு வாழ்ந்து அவங்களுடைய வீடை கைப்பற்றிவிட்டார்கள். இதைத்தான் அல்லாஹ் ரசாயனாவும் மக்கான அழியா உயர்ந்த இடத்திற்கு அவரை நான் உயர்த்தினோம் என்று சொல்லப்படுவது இதைத்தான். 4வது வானத்தில் வைத்தவர்கள் அவர்களுக்கு மரணம் கொடுக்கப்பட்டது. புதுமாயிசனார்கள் மேலாட்சிக்கு சொல்லும் போது நான் என்னுடைய குடும்பத்தின் சகோதரரான அவர்களை 4வது வானத்தில் நான் பார்த்தேன் என்று புதுமாயிசனார்கள் சொல்லினார். 4வது அவங்க இருக்காங்க, 4வது வானத்தில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கதான் புதுமாயிசனார்களும் அவர்களை பார்த்தார்கள். இது அல்லாஹ் அருள்முறையாக சொல்றாங்க. அவர்களை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய வசனங்களுக்கான விளக்கங்கள். அடுத்து நாம அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செய்திகள் என்று பார்த்தோம்னா, அதாவது அவர்கள் அதாவது ஒரு புகழ்மிக்க ஒரு இமாம் இவரு ஜவுசி அவர்கள் 7,000 பல நூல்களை எழுதியிருக்கக்கூடிய இவரு ஜவுசி அவர்கள் கூறுகிறார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்தடையக்கூடிய அவர் வந்தடையக்கூடிய நேரம் பேசி இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 7வது தலைமுறை ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் சேர்த்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமையும் சேர்த்தால் நடுவில் 5 பேர், 2 பேரையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 7 பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து பார்த்தா 7 பேர், 2 பேரை எடுத்து பார்த்தா 5 பேர். இதுதான் அவருடைய தலைமுறை. அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார், சஹீஹ் புகாரியில் ஒரு செய்தி இருக்கிறது, இத்ரீஸ் என்ற இறைக்குலம் இலியாஸ் என்ற இறைக்குலம் 2 பேரும் ஒன்றுதான் என்று அப்துல்லாஹ் மஸ்ஊத் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் இப்னு கத்தீர் வரலாற்று புகழ்மிக்கவராக இருக்கக்கூடிய இப்னு கத்தீர் அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை அப்படி கிடையாது, 2 பேரும் தனித்தனிதான், அவர்கள் வாழ்ந்த இடங்கள் வேறு வேறாக இருக்கின்றன. இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஷாம் என்கிற சிரியா பகுதியில், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து வளர்ந்தது ஈரான் இருக்கக்கூடிய பகுதியில். அதனால இடமே வேறு, காலங்கள் வேறு வேறாக இருப்பதனால 2 பேரும் வேறு வேறாக தான் சரியானது என்பதை இவர்கள் இப்னு கத்தீர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்ப அடுத்து இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வரக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தா, அவங்க வந்து ஒரு எகிப்து நாட்டுக்குள்ள வர்றாங்க. எகிப்து நாட்டுக்குள்ள அவர்கள் அங்கிருந்து ஈரானுக்கு வந்து புறப்படும் போது ஒரு செழிப்பான பகுதியில வாழ்ந்த மக்கள் தானே அவங்க. ஈரானுக்கு வந்து செழிப்பான பகுதி, இருக்கக்கூடிய பகுதி. அல்லாஹ் அவங்களை விதர் பண்ண சொல்றான் அப்படின்னு சொன்னவனே நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், இவ்வளவு வளமான ஒரு ஊர் நமக்கு கிடைக்குமா, அல்லாஹ் வந்து எங்க போட்டுருக்காங்கிறது தெரியல, இவ்வளவு வளமான ஒரு ஊர் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அவர்கள் சொன்னாங்க, இவ்வளவு வளமான ஒரு ஊரில் நாம் கேட்காமலேயே நம்மை வாழ வைத்திருக்கக்கூடிய பிறக்க வைக்கக்கூடிய இறைவன், நாம் ஒரு வளமான ஊருக்கு எங்களை அந்த கேட்டா தராம இருப்பாங்க. இந்த ஊர்ல நீங்க வந்து கேட்டாங்க கேட்டீங்களா அப்படின்னு போது, நீ வயசுக்கு போது கேட்டீங்களா, நாம் அந்த மாதிரி ஈராக்ல வளமான பகுதியில தான் பேசணும், தண்ணீர் செழிப்புள்ள பகுதியில தான் நீங்க கேட்கலையே, கேட்காமலேயே உங்களை வளமான பகுதியிலே பிறக்கவும் வாழ போயிட்ட பிரபுல் ஆலமீன் நீங்கள் கேட்கும் போது எப்படி தராமல் இருப்பான். அதனால
அங்கே போனதற்கு பிறகு அந்த மக்களிடத்தில் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்கிறார்கள். எகிப்து நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் அலி உம்மா என்ற ஒரு புகழ்மிக்க மார்க்க அறிஞர், எகிப்தில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க ஒரு கல்வி நிறுவனம் ஜாமி பத்ரார். ஜாமி பத்ரார் யூனிவர்சிட்டி ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பழமை வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றுதான் ஜாமி பத்ரார் என்ற பல்கலைக்கழகம். 1000 ஆண்டுகளை கடந்த ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் கத்தரிக்க அங்கே பேராசிரியராக பணியாற்றிய அறிஞர்களை ஒருவர்தான் அலி உம்மா என்கிற அறிஞர். இருக்கிறவர் சொல்றாங்கன்னா அவருடைய இந்த ஸ்டேட்டஸை ஏன் சொன்னாங்க. எகிப்து நாட்டில் அலுவலக கல்வி எடுத்து அங்கேயே பேராசிரியராக பணியாற்றிய அலி உம்மா முஃப்தி தியாகி விஷயத்தில் அப்பார் நாட்டினுடைய ஒரு நேஷனல் முஃப்தியாக, அந்த நாட்டுக்கே முஃப்தியாக இருந்தவர் அலி உம்மா என்கிற அறிஞர். இப்போ இல்லை, அவர் அறிஞர்களுக்கு மத்தியில் ஒரு ஆழமான ஆய்வின் முடிவு ஒன்றை எடுத்து வைத்தார். ஆழமான ஆய்வின் முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமிடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு சிலை ஒன்று இருக்கும். அது எப்படி சொல்றா தலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடம்பு அவுலின்னு போட்டா ஒரு மரபில இங்கிலீஷ் பற்றி உடம்புல அவுல் அப்படின்னு அரபிய போட்டீங்கன்னா எனக்கு இமேஜ் வருது, கூகுள்லாம் வருது. அவுல் என்பது என்னன்னா எகிப்து நாட்டினுடைய அடையாளத்தை கொண்டு எகிப்து நீங்க கூகுள் டைப் பண்ணாலே எகிப்து நாட்டினுடைய அடையாளத்தை நீங்க போட அந்த செலவு முதல்ல முடியும். ஒரு பயங்கரமான பிரமாண்டமான செலவு என்ன இருக்குன்னா பிரமிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வரையெல்லாம் இருக்கு. அங்க போய் நின்று நீங்க போட்டா எடுத்தீங்கன்னா ஒரு எறும்பு மாதிரி தெரியுங்க. அந்த சிலையினுடைய காலத்தில் நீங்க போட்டா எடுத்தீங்கன்னா போட்டோல பாத்தீங்கன்னா எவ்வளவு எல்லாம் பண்ணி பார்த்தாலும் ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான் ஒரு இலை. அந்த அவங்களுடைய இலை அதிகமாக சொல்லுகிறார். இந்த அபுல் ஹவுல் பிரமிட்டில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய புகழ்மிக்க அபுல் ஹவுல் என்கிற அந்த சிலை அவருடைய ஆய்வின்படி இருக்கக்கூடிய அலிமாவுடைய ஆய்வின்படி அந்த சிலை அவருடைய சிலைதான். இதை யார் உண்டாக்கலாம்? முஸ்லீம்கள் உண்டாக்கல. பொதுவாகவே மனிதனுக்கு எப்படின்னு சொன்னா ஒரு ராமினா பெருசா வச்சு கொண்டாடுவான். அவர் பொருள் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு ஒரு தத்துவத்தை உலகத்துல முன்னுள்ளதாக நிறைவேற்றியவர்களை கொண்டாடுவது ஒரு சிலை மனிதனுடைய பாருங்க. எகிப்து நாட்டில் அந்த மாதிரி தான் செய்வாங்க. எந்த அளவுக்கு சொன்னா மனிதன் இறந்து போனால் அவருடைய உடலை வந்து என்ன பண்றது பலப்படுத்தக்கூடிய ஒரு கலை அந்த காலத்து நாகரிகத்துக்கு முந்தைய காலத்திலேயே செய்து வந்திருந்தான். எகிப்து நாட்டு வந்து உடம்பை மட்டும் அதுக்கு வெளியில கொடுத்து என்ன பண்ணுவாங்க, தோலை வந்து கெட்டு போகாத அளவுக்கு பெண்கள்லாம் வழி பாதுகாத்துருப்பாங்க. ஒரு வீட்டுல குழந்தை இறந்து போச்சுன்னா அந்த குழந்தைய புதிய செஞ்சுவாங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல தேர்ந்து பாருங்க. ஒரு 3-4 அடி உயரக்கூடிய பெரிய பாத்திரத்தை நிரப்பி அந்த தேன் தொட்டிக்குள்ள குழந்தைய போட்டு வைப்பாங்க. கெட்டே போவாங்க, வாங்கி அப்படியே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே செஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து அந்த ஹீரோஷிப், அதாவது ஹீரோஷிப் நாயகர்களை நாட்டுக்கு பெரிய தியாகங்களை செய்ய நாயகர்களை வணங்கக்கூடிய படத்தை வெளிநாட்டு மக்கள் அந்த மாதிரி உலக வரலாற்றுல எகிப்து என்ற ஒரு நாடு உண்டாக்கி வருகிறோம். அந்த நாடுக்கு நாளை கொண்டு வருகிறோம். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை கூட அறிவின் சிறந்தவர்களாக உயர்த்தியிருக்கிறோம். அவர்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறதுனாலதான் அவர்கள் இந்த சிலையை வைத்தார்கள். அது இங்கிலீஷ் இஸ்லாமுடைய உரிமத்தை அடிப்படையாக செய்வதற்கான அறிவுமா என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞர்களுடைய கருத்தை அவர் பதிவு செய்தார்கள். அவர் என்ன சொல்றாங்க அந்த ஆய்வு கட்டுரையில, பாபு வரமாயி முஸ்லிமி ஷேக் மஹ்மூத் அபுல் ஃபைஸ் அல் மஹ்மூதி என்ற ஒரு நூலில் புகழ்மிக்க பேரறிஞர் மஹ்மூத் அபுல் ஃபைஸ் அவர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்லக்கூடிய ஆய்வுடைய முடிவு வந்து கிடைக்கும்தான் எனக்கும் அப்படிதான் படுது. என்னுடைய ஆராய்ச்சியுடைய முடிவு அதுதான் என்று அவரை ஒத்துக்கொள்கிறார்கள். இதை பற்றிய ஞானங்கள் அல்லாக இருக்கலாம். நாம என்ற அறிஞருடைய ஆராய்ச்சிக்கு முடிவு
அதே போல சரி முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்தார். ஒரு தொழுகைக்கு பின்னால் மக்களோட மக்களா நின்று கொண்டிருந்தார். தொழு போறவர்களுக்கு அவருக்கு என்ன வருதுன்னு சொன்னா, ஒருத்தர் தும்மல் போடுறாரு. ஒருத்தர் தொழுகைக்கு தும்மல் போடுறாரு. தும்மல் போட்டவர் என்ன பண்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றாரு. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் புகழ்ற வாசம் இல்லையா? அதை கேட்டவர் தொழுகையில கேட்டாருன்னா இரஹமத்துல்லாஹ் சொல்லக்கூடாது. தொழுகையில வந்து சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இரஹமத்துல்லாஹ் என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வானாங்க. பேசிட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு தான் அர்த்தம் பேசிட்டாரு ஆளா பார்த்து. அதனால தொழுகை முடிஞ்சு போய் ஒரு ஆள் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னோடனே இவர் அப்பதான் புதுசா இஸ்லாத்தை ஏற்றிருக்காரு. இரஹமத்துல்லாஹ்னு சொல்லிட்டாரு. இரஹமத்துல்லாஹ்னு சொன்னோடனே பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் தொழுகை சஹாபாக்கெல்லாம் பார்க்கிறாங்க. மாலக்கும் தம்பி ஏன்பா எல்லாரும் எப்படி பாக்குறீங்க? அப்பதான் இஸ்லாமுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்பா எல்லாரும் எப்படி பாக்குறீங்க? உடனே தொழில் தொழில் கட்டி அது ஏதோ தலையில போய் கொண்டு அப்பவும் அவருக்கு புரியாது. எதிர்பார்க்கலாம் மறுபடியும் கேட்டாரு. தொழுகையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து தொழுகை முடிந்தவுடன் அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் சிறந்த ஒரு போதகரை என்னுடைய வாழ்வில் நான் பார்த்திருக்கிறேன். தொழுகை முடிந்தவுடன் யாரு இந்த மாதிரி சொன்னதுன்னு கேட்டாங்க. எல்லாரும் என்ன காட்சி கொடுத்ததுதான் போதும், நம்ம அதெல்லாம் மொத்தமா காட்டுங்க அப்படிங்குவாங்க. தொழுகையை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், குர்ஆன்ல சொல்லலாம், அல்லாஹ் சொல்லலாம், அல்லாஹ் சொல்லிக்கலாம், குர்ஆன் ஓதலாம். வாழ்க்கை பேசக்கூடாது. கிராமம் சொல்லலாம் சொல்லி வாழ்க்கை பேச சமம். அதனால இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. சரியா? அவங்க அவர்கள் கேட்கலாம். அவருடைய சரியாக சொல்லலாம். நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன். அப்படி சொல்லி கேட்கிறாரு. எல்லாருடைய சொல்லுவது எனக்கு சில கேள்விகள் இருக்கு, உங்களை கேட்கலாமா? சாதாரண கேள்வி. நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஊர்லாம் சூன்யக்காரங்களுக்கு எல்லாம் போய் நாங்கள் அந்த முட்டை வருவதெல்லாம் முன்னாங்க இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ண போகிறோம். அதெல்லாம் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நல்லா எதிர்காலத்தை கணிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் யாருக்கும் கிடையாது. இன்னும் சில கேள்விகளையும் ஒரு கேட்டாங்க. கேட்டுட்டு கடைசியா அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, வருகிறது எங்களுடைய நாங்கள் சில மனிதர்களுக்கு போவோம். அந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தரையில மணல் பாங்க தரை பாருங்க, அந்த மணல் அந்த கலக்கிற மண் மாதிரி அது அப்படின்னா கோடுகளை போடுவாங்க. இந்த கோடுகளை போட்டு நான் இந்த வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா என்பதை அந்த கோடுகளை வச்சு ஒரு கணக்கு போட்டு வேலையை செய்யலாம்னு சொல்லுவாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியாவது பண்ணலாமா? அது இவர் ஏதாவது எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணாங்க. அதாவது நாங்கள் சில அறிவியல் சில நம்பிக்கைகள் வந்திருக்கோம். டோட்டலா எதுவுமே கூடாது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஏதாவது மன அவர்களுக்கு வேணும்னாங்கிறது அவருடைய கேள்வியா இருக்கும். ஆனா இஸ்லாமியர்களுக்கு கம்மியா நல்லா வந்திருக்கு. அப்படிதானே? ரசூலுல்லாஹி அவர் கேட்கிற அந்த கோடுகளை போட்டு செய்யும்போது சரியா தப்பான்னு எங்களுக்கு அறிஞர்கள் கணித்து சொல்லுவாங்க. அந்த மாதிரியாவது செய்யலாமா என்று கேட்கிறார். அதுக்கு ரசூலுல்லாஹி எல்லா கேள்வியும் நாளைக்கு கூடாதுன்னு முடிச்சுக்கலாம். ஒரு வழி தானே கூடாது சட்டம் பேச சொல்லிக்கலாம். அவர் கேட்டுதான் போறாரு. இதெல்லாம் கேட்டுட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி சொல்றாரு, நபியின் நம்பியா அதுக்கான நபியின் நம்பியா இறைவர்களை ஒருவர் இருந்தார். அவர் இந்த மாதிரி போடு போட்டு தன்னை சந்திக்க வரக்கூடிய தன்னை பின்பற்றவர்கள் என்ன வேலை செய்யலாம், நாளைக்கு கடல் வரலாமா சொல்லக்கூடாதா, இந்த பிசினஸ் நான் பண்ணலாமா, இந்த பிசினஸ் பண்ணக்கூடாதா, இந்த வெளிக்கு போலாமா போடக்கூடாதா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த மாப்பிள்ளைய நான் எங்களுக்கு எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி காரியங்களை கேட்டு வரக்கூடிய நேரத்துல அந்த இறைவர்கள் அவர்களை உட்கார இந்த மாதிரி தலைவர் போடலாம் போட்டுட்டு பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு இறைவர்கள் பூமியில உலகத்தில் இருந்திருக்காங்க. கட்டம் அந்த மாதிரி கோடு போட்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஆட்கள் யாருக்காவது இருக்குன்னா சொல்லலாம். அப்படி யாருக்கு இருக்கிறான்னு அர்த்தம். அதாவது இல்லைன்னு சொல்லிருப்பாங்க சொல்லலாம். ஆனா அது சொல்லல. இப்படி ஒரு இறைவர்கள் உலகத்தை வாழ்ந்தார்கள். ஆனா அப்படி யாரும் கிடையாது என்பதை கூட எவ்வளவு நாசுக்கா சொல்றாங்கன்னா, அப்படி யாராவது இருந்தா சரின்னு சொல்லலாம். அப்படி யாருன்னு இருக்கா என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அதை பற்றி எந்த இறைவனை பற்றி அப்படியே நபி இருந்தாங்கல்ல,
அது எந்த இறைத்துவதை பற்றி அப்படின்னு கேட்டா இங்கிலீஷ் அழைக்கலாம்கள். அவர்கள் அவ்வளவு பெரிய அறிவை ஆற்றலை ஞானத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இங்கிலீஷ் அழைக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர சொல்லல. ஆனால் இந்த ஹதீஸ சஹீஹ் முஸ்லிம்ல பிதாயாத் நிஹாயால இருக்கக்கூடிய விரிவுரைகளை எல்லா இமாம்களும் இமாம் நபவியிலிருந்து ஆரம்பிச்சு ஹதீஸ் துறைக்கு யார் யாரெல்லாம் விளக்கங்கள் வச்சிருவாங்களோ எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்தாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே சொல்லுவது இங்கிலீஷில் உரைப்பதுதான். இங்கிலீஷில் அந்த மாதிரி இருக்குவாங்க சொல்லுவாங்க. அது எப்படி சொல்ல முடியும் அவங்களால? அது எப்படி சொன்னாங்க? என்ன அடிப்படையில் சொன்னாங்க? சில நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில அடையாளங்களை கொடுத்திருந்தான். மூசா இருந்தாங்க, ஒரு தர்வாசை தூக்கிட்டு போனாங்க. ஏதாவது நமக்கு புரியலாம் பாருங்க. தன்னோட ஒரு இளைஞரை ஒரு சின்ன வயசுல உதவி கூட்டிட்டு போவாங்க. யாரும் சிறுவயசாம பார்க்க போகும் தெரியும். கருப்பு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு கருவாடு செத்து போன மீன் தாண்டி போன கருவாடு துணி கூடையில வச்சுக்கிட்டு ஒரு இளைஞரை கூட்டிட்டு போறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கருவாடு எப்போது மீனாகி கடலில் குடித்து இருக்கிறதோ அந்த இடத்துல நீங்க தேடி போன ஆள் இருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கூட தூக்கிட்டு போன இளைஞருக்கு பின்னாலே போறாரு. கருவாடு மீனாகி குடி கடற்குள்ள ஓடிடுச்சு. இவர் அதை சொல்ல வரவில்லை. பயணம் போயிட்டே இருக்கு. வண்டி மூசாரிகள் சொன்னாங்க, அந்த கருவாடு வச்சு நம்ம எதுவும் சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். ஐயோ உங்களை சொல்ல மாட்டேன், என்ன சொல்ல மாட்டேன், அது மீனா மாதிரி கடற்குள்ள ஓடிருக்கு. சொல்லக்கூடாதாப்பா, அந்த இடத்தாப்பா நம்ம போக வேண்டிய இடம். திருப்பி யூட்டன் போட்டு வந்து பார்த்தா அது கடலுக்குள்ள போன இடத்துல அப்படியே ஒரு அடையாளம் தெரிகிறது. அங்கேதான் விடுதலைக்காமல் இருந்தாங்க. அப்போ கருவாடு மீனானது என்று ஒரு அடையாளம். இந்த இடத்துக்கு தான் போக வேண்டும், இதுதான் சரியை தாண்டக்கூடாதுக்கான ஒரு அடையாளம். அதே போல சில அடையாளங்களை இல்லாமல் நபிமார்களுக்கு தூதரை இல்லாமல் இருந்தான். உலகம் அழிய போகுது. வானத்திலிருந்து மழை பொழிந்தது, பூமியிலிருந்து நீர் பொழிந்தது. செய்யப்பட வேண்டிய ஒரு காரியத்துக்காக 2 நீர்களும் சந்திக்கப்பட்டன. ஒரு காரியம் நல்லா செய்ய முடியும். என்ன காரியம்? உலகத்தை அழிக்கணும். எதாவது அழிக்கணும், நீரால் அழிக்கணும். செய்யப்பட வேண்டிய ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு காரியத்துக்காக 2 நீர்களும் சந்தித்துக் கொண்டாங்க. 2 தண்ணி மீட் பண்ணுச்சு. அப்படி மீட் பண்ணும் போது ஒரு சம்பவம் நடக்கும் சொல்லியிருந்தாங்க. என்ன சம்பவம் நடக்கும்னு கேட்டா, நூஹ் நபியுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு வந்து பயங்கரமா கொதிக்கும். அடுப்பு வந்து நெருப்பு பயங்கரமா விஷயம் சப்பை போட்டு கொதிக்கும். நெருப்பு போட்டு சப்பை கூட எரியும். அடுப்புல விறகு வச்சு எரிச்சா கூட நெருப்புக்கு ஒரு சத்தம் இருக்கும். இப்போ பயங்கரமா எரியக்கூடிய நேரத்துல அப்படி அடுப்பு பொங்குமானால் நீங்க புரிந்து கொடுத்து உலகம் அழிய போகுது. நீங்க நூறு நம்பிக்கை அவ்வளவு வாழ்க்கையில ஒரு முறை தான், 100ஆம் நம்பிக்கை ஒரு முறை தான். இந்த தருவாடிக்கு இறுதி தலைக்காமர்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து எப்போதெல்லாம் விளக்கம் கேட்கிறாங்களோ அப்போதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவான். அந்த அடையாளத்தை வைத்து அந்த மக்களுக்கு ஒரு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி அப்படி வழிகாட்டுவதை போல உங்களை யாராவது வழிகாட்ட முடியுமா? அந்த அந்த டோரை நீ திறக்காத அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வழிகாட்டும் போது சொல்லி காட்டுகிறார். இது இங்கிலீஷ் நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கு. இப்படி அவருடைய வாழ்க்கையில் நாம பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை பற்றி ஒரு 4 பண்புகளை சொல்லியிருக்கோம். அதாவது சித்திக் என்ற ஒரு கேரக்டர். சித்திக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தனக்கு முன்னர் வந்த இறைத்துவர்களின் வழியிலேயே இவர்களும் போனார்கள். அவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். புதிய மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க சித்திகள் ஒரு தீர்மானம். அவங்க வந்து ஒரு சமுதாயத்தில் புரட்சிகளை செய்தவர்கள், சமுதாயம் மறுமலர்ச்சி செய்தவர்கள், உபரிலாமல் மறுமலர்ச்சி செய்தவர்கள். ஆனால் ஒரு புதிய மார்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க யாருதான் அதிக மாற பண்ண முடியுங்களா? அப்போது சித்திகள் இல்லாமல் சித்தின்னு சொல்லலாம். சித்திகள் சித்திகள்லாம் சொன்னாங்க. அதே சொல்லை இறுதியாக நல்லா பயன்படுத்துகிறான். சித்தி என்ன அர்த்தம்னா, ஆதம் நபி சொன்னதான் இவங்களும் சொன்னாங்க, சீரழிசா அவர் சொன்னதான் இவங்களும் சொன்னாங்க. ஆனாலும் நபி நபி என்ற அந்த ஸ்டேட்டஸோட, அந்த தகுதியோட, அந்த அர்த்தத்தோட இருந்து அவர்கள் சொன்னாங்க.
அதே போல சைப்புத்தன்மை இருக்கிறவர்கள். சில பேருக்கு வந்து அறிவு ஆற்றல் இருந்தா கொஞ்சம் சைப்புத்தன்மை இருக்காது இல்லைங்களா? இங்கே அறிவாய்ப்பாங்க கிட்ட போய் பேச முடியாது, கிட்ட போய் இருக்கக்கூடிய மூடி விட்டு பேச முடியாது, பிரச்சனாவே இருப்பாங்க. எல்லாருக்கும் நிறைய நம்ம சொல்ல முடியும். ஒரு தமிழ்நாட்டில் போராடி ஒரு இசை நம்ம தெரியும், நம்மளுக்கு அடிக்கடினாலே கோபப்படுவார். ஆனா பெரிய இசை மேலே இசை கடவுள் அப்படிலாம் சொல்லுவாங்க, கிட்ட போய் பேச முடியாது. நான் பேரலாம் சொல்லணும்னு நினைக்கவும் இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு சந்தோஷம் தான். அது நம்ம அறிவு கூடும்போது என்ன ஆகுதுன்னா, தனக்கு தன்னை விட அறிவு கம்மியான மக்கள்கிட்ட பேசுறதை உங்களுக்கு புரியாது. நம்ம எங்கேயோ நாமக்கும் கோரிக்கை ஒரு இவர் இருந்தாங்க தெரியும் நம்மளுக்கு. ஜாக்கிர் நாயக்கு உற்சாக ஜாக்கிர் நாயக்கு அகமதியாவுக்கு படிச்ச ஸ்பீக்கர் தான் ஜாக்கிர் நாயக். அவர் வந்து பூர்வீகம் ஸ்பீக்கர் பாலிலாம் போய் பெருசாக அவர் வந்து எகிப்து நாட்டுக்கு போயிருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்தி வேதத்தை முகமது நபி அதான் அவருக்கு தலைப்பு. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அப்படிங்கிற தெரியும். நம்மளுக்கு 50 நாள் சொல்லுவாங்க பாருங்க, நம்மளே வியந்து அளவுக்கு சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கும் அவங்க சொல்ற வேலை பாருங்க. அந்த மாதிரி சார்ந்த ஆதாரங்களை எடுத்து அடிக்க விடுறாங்கன்னா விளையாட்டு விரும்பி சேர்ந்த பாட்டு பாட்டு டீ வாங்கி கொண்டிருக்கும் போது ஏதாவது டவுட் இருக்கா, ஏதாவது சந்தேகம் பேசுற உலகில் ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. எல்லாரும் அதுக்கப்புறமா சந்தேகம் கேட்கணும். ஒரு பாக்கி அந்த சம்பவத்துல அந்த இருக்கும் போது பார்த்தவர்கள் கேட்க சொன்னாரு. பாகிஸ்தான் ஏழை ஒன்று எழுதிக்கலாம். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? இது வந்து ஆடு அறுக்கும் போது பயன்படுத்தின அதே கத்தி வச்சு கோழி அறுக்கலாமா அப்படின்னு ஆபத்தில்லாத கேட்டு அந்த 1.5 மணி நேரம் இந்திய தலைவரா புரட்டி ஆடத்துக்கு ஒவ்வொரு ஏற்பட்டார். ஒவ்வொரு மோனிகாரத்தை கேட்டாலே வரக்கூடிய வழியெல்லாம் எதுமா வாங்கி கோபம் வரக்கூடாது. ஒவ்வொருக்கு உங்களுக்கு நகைப்பார்க்கு நமக்கு எனக்கு சேர்த்தான் எனக்கு சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லல. நமக்கு நகைப்பார்க்கு அவர் அனுபவிச்சது எப்படி இருக்கும்? அவங்க திருப்பப்பட்டது 2 நாள் 3 நாள் 5 6 மணி நேரம் தேவை பண்ணிருக்கோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சக்தி பற்றி கேள்வி அதுக்கு எரிச்சல் ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய நெகட்டா ஒரு பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தகுதியை விட குறைவான கேள்விகளுக்கு எடுத்து வரும். எனக்கு இறுதி பயிற்சியாளர்கள் அந்த தகுதியை மறுபடியும் வேறு மனசுல ஓடி பாருங்க. மனித நாகரிகத்தை எப்படி அவங்க வந்து அடுத்த இடத்துல போறாங்க. அவர்கள் அறியாமையால் மக்கள் கேள்வி கேட்டாலும் அவர்கள் சைக்கு உள்ளவர்களாக இருந்தார்கள், சைக்கு உள்ளவர்களாக. அதே நேரத்தில் அவர்கள் நல்லவர்களாகவும் இருந்தார்கள். இப்படி 4 கேரக்டர் சித்திகள் நபியா ரபாயனாவும் நபியா வருதல் நாம் சுவாமி. அதே போல குல்லுமின சுவாமி பரிபூர்ணர்களாக இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள். நம்முடைய அன்பு அவர்களை நாம் நினைத்துக் கொண்டோம். இந்த வசனத்துக்கு வழங்கப்படக்கூடிய அறிவியல் சொல்கிறார்கள், அதுதான் அவருடைய அன்பில் அவர்களை சேர்த்துக் கொண்டதனால் தான் பொறுமையாக இருந்தார். புரியுதா? அவர் பொறுமையாக இருக்கிறது கூட அவருடைய சொந்த காரணம் கிடையாது. நமக்கு ஒரு நல்ல பண்பு நல்ல கேரக்டர் நம்ம திறமை கொண்டு போயிருக்க அல்லா அவர்களுக்கு ரஹ்மத் செஞ்சதுனால அவங்க யாரா இருந்தாங்க, படிப்பு தன்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று இந்த வசனத்துக்கு விளக்கக்கூடிய அறிக்கைகள் வந்து நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். மொத்தத்தில் இறுதி தலைவர்கள் சுருக்கமான சொல்வதாக இருந்தால் மனித நாகரிகத்தை அடுத்த கட்டத்தில் அழைத்துச் சென்றவர்கள் 3வது ஒரு இறைச்சிலர். முதல்ல ஆதம் நபி, 2வது சீர் அழைக்கலாம், 3வது இத்ரீஸ் நபி, 3வது வசனத்தை பெற்றவர்கள். அதே போல உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் தீர்க்க முடியாத நடிகரையாக இயக்கத்தில் உள்ளது கை வைத்து அதே மாதிரி நைல். நைல் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நைல் என்ற நடிகை நைல்னா அப்பா அன்பளிப்பு கொடை எடுப்பு. நைல் என்றால் அன்பளிப்பு. நைல் நடி என்பது சொர்க்கத்தின் நடி என்று சொன்னார். அதாவது தலையில போடக்கூடிய நடிகளுக்கு நடிகள் வாழக்கூடிய பகுதியில் இருக்கிறாங்க. அவர்களை மக்கள் கொடுத்த தொல்லைகளை தாங்கிக் கொண்டதுனால சொர்க்கத்தின் நடி ஓடக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தான். நீங்க வந்து அல்லாவுக்காக சின்ன வியாசத்தை செய்யும் போது அவங்களுக்கு பெருசா உங்களுக்கு தருவாங்க இதெல்லாம் உண்டாங்க. அல்லாஹ் சொன்னா என்பதற்காக ஒரு சின்ன வியாசத்தை நீங்க இருந்தீங்கன்னா அல்லாஹ் என்ன செய்யும்? உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத பெரிய விஷயங்களை சொல்லுவாங்க. தரையில் சாதாரணமாக ஓடக்கூடிய நதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாங்க கொடுத்து இருக்கும் நதி உலகிய வரமான ஒரு ஏரியாவுக்கு நீங்க கிளம்புன்னு கிளம்பினாங்க பார்த்தீங்களா? கிளம்புன்னு அல்லாஹ் என்ன பண்ணாங்க?
இவைகள் எல்லாம் இறைசலைகள் அவருடைய வாழ்க்கையில் நமக்கு தானே கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கின்றன. எல்லாம் எல்லாம் புரிந்து பின்பற்றி வாழக்கூடிய எல்லா வாய்ப்பை நாம் அனைவரும் வழங்கியிருக்கிறாக. அல்ஹம்துலில்லாஹ்.